வணக்கம் மக்களே, வெல்கம் டு மதுரை முத்துலட்சுமி கதிரேசன் லைஃப் ஸ்டைல். இந்த சேனலில் டெய்லி சேலரி வாங்குகிற எங்களோட வாழ்வியல் முறைகளை தான் வீடியோவாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. இந்த வீடியோவில் பட்ஜெட் பிளானிங் ஃபார் 10,000 சேலரி, மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். இந்த மந்த்லி பட்ஜெட் ரொம்ப சிக்கனமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். ஏன்னா இது எங்கள் அனுபவத்தில் உள்ள பட்ஜெட்டு. நான் எங்களோட வாழ்வியல் முறையில் எப்படி சிக்கனமாக இருந்து சேவ் பண்ணுவேனோ அந்த மணி சேவிங் டிப்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் 2000 ரூபாய்க்கு மேலே நம்மளால் சேமிக்க முடியும். அந்த டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நம்மளோட மந்த்லி சேலரி 10,000 இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப சிக்கனமாகவும் பார்த்து தான் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போனால் தாராளமாக நம்மளோட வீட்டு தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சுக்க முடியும். ஒருத்தவங்களுடைய சேலரியை நம்ம வீட்டு தேவைக்காகவும் இன்னொருத்தவங்களுடைய சேலரியை நம்ம சேமிப்புக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வீட்டில் இருந்து இல்லத்தரசிகள் ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குங்க. கார்டில் கொடுக்குறேங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். சேலரி கைக்கு வந்த உடனே நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை வரவாக வரும் செலவுன்னு நினச்சி ஒரு 1000 ரூபாய் நம்ம சேமிப்புக்காக எடுத்து வச்சிடணும். அந்த மாத கடைசி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த 1000 ரூபாய் நம்ம செலவு பண்ணக்கூடாது. நம்மளால் சமாளிக்க முடியாத பட்சத்தில் அதிலிருந்து ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ எவ்வளோ சிக்கனமாக எடுக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கணும். இப்போ கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற மகளிர் உரிமை தொகை பேங்க்கில் 1000 ரூபாய் மாதம் டெபாசிட் ஆகுது. இப்போ நம்ம அந்த பணத்தை நம்ம எடுக்காமல் அது நம்மளோட பணம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதை எடுக்காமல் இருந்தோம்னாலே மாதம் 1000 ரூபாய் நம்மளுக்கு ஒரு சேமிப்பாக இருக்கும். இப்போ நம்ம சேலரி கைக்கு வந்த உடனே வரவாக வரும் செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் நம்ம சேமிப்புக்காக எடுத்து வச்சிட்டோம். அடுத்து முக்கியமான செலவு வீட்டு வாடகை. வீட்டு வாடகை நம்மளோட சேலரியில் இருந்து 3ல் 1 பங்கு. அதாவது இப்போ நம்ம 10,000 ரூபா நம்மளோட சேலரி, 2,500 ரூபாயிருந்து 3,000 ரூபா வீட்டு வாடகை இருந்துச்சுன்னா நம்ம பட்ஜெட்டில் ப்ராப்ளம் இருக்காது. மளிகை 1200 போட்டிருக்கேன். ஏன்னா மளிகைக்கு நம்ம நல்லா செலவு பண்ணி வீட்டில் எப்பயுமே பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா டெய்லி ஆகிற செலவுகள் குறையும். இப்போ இந்த மாதம் 1200 ரூபாய்க்கு வாங்கிட்டோம் அப்படி சொன்னால் அடுத்த மாதம் இந்த பொருட்களில் மீதி இருக்கும். அது போக நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கலாம். அப்படி வாங்கும் பொழுது மாதம் மளிகையிலிருந்தும் நம்மளால் ஒரு சின்ன அமௌண்ட் சேமிக்க முடியும். அரிசி 650 ரூபாய் போட்டிருக்கேன். ரேஷன் பொருட்கள் முழுவதுமே நம்ம பயன்படுத்தி அரிசி செலவையும் டெய்லி நம்ம வீட்டுக்கு ஆகிற செலவையும் குறைக்க முடியும். ரேஷன் அரிசியில் இட்லி, தோசை, தக்காளி சாதம், வெண்பொங்கல் போன்ற எல்லா சாத வகைகளும் செய்யலாம். அதே நேரத்தில் நம்ம பச்சரிசியை மாவை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இடியாப்பம், பால் கொழுக்கட்டை போன்ற நிறைய டிஃபன் ஐட்டம் செஞ்சு நம்மளுடைய பணத்தை சேவ் பண்ணலாம். அதனால் முழுவதுமாக நம்ம ரேஷன் பொருட்களை யூஸ் பண்ணலாம். ரேஷனுக்கு 150 ரூபா. ரேஷனில் என்னென்ன பொருட்கள் நமக்கு தர்றாங்களோ எல்லாமே நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். கரண்ட்டு பில்லு ஒரு மாதத்துக்கு 150 ரூபா, 2 மாதத்துக்கு 300 ரூபா. அதாவது இப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் பக்கத்தில் இதெல்லாம் நிறைய பேர் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது நம்மளுக்கு 100 யூனிட் ஃப்ரீ கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் நிறையா பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் கரண்ட்டு பில்லே கட்டுறதில்ல. கரண்ட்டை சிக்கனமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் பில் நம்ம குறைவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேஸ் 350 ரூபா. 3 மாதம் நம்ம கண்டிப்பாக சிக்கனமாக நம்ம கேஸை யூஸ் பண்ணணும். ஃபோனுக்கு 200 ரூபா. ஆனால் அப்படி தாங்க நினச்சேன். நம்ம இந்த பட்ஜெட்டு போட்டு நான் வீடியோ அப்லோடு பண்ணுறதுக்கு முன்னாடியேவும் ஃபோனோடைய பில் நார்மலாக 209 ரூபா, 239 ரூபா அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம்லையா, அதனால நான் 200 ரூபா போட்டிருந்தேன். பார்த்தா இப்போ 250 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதனால் 250 போட்டிருக்கேன். டிவி ஒரு 200 ரூபா. காய், பழம், ஸ்நாக்ஸு இதுக்கெல்லாம் சேர்த்து மந்த்லி 800 ரூபா. அதாவது காய், பழம், ஸ்நாக்ஸு இது காய்க்கே தனியாக 150 ரூபா நம்ம செலவு பண்ணால் 600 ரூபா வருங்க. எக்ஸ்ட்ரா 200 ரூபா இருக்குது. காய் வாரம் நம்ம மார்க்கெட்டில் போய் தான் காய் வாங்கணும். அப்படி காய் வாங்கும் போதே நம்ம பழம் வாங்கிக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் எப்போ கேட்குறாங்களோ அப்போ நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம். நான்வெஜ்ஜுக்கு நான் மாதம் 400 ரூபா போட்டிருக்கேன். மீன் 2 வாரம், சிக்கன் 1 வாரம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து பாலுக்கு டெய்லி 20 ரூபா போட்டிருக்கேன். மாதம் 600 ரூபா. உங்கள் பக்கத்தில் எந்த பால் பாக்கெட் கிடைச்சாலும் சரி, அப்படி இல்லை பசும்பால் கிடைக்கிது அப்படி சொன்னாலும் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து பெட்ரோல், போக்குவரத்து.
இப்போ இந்த பெட்ரோல் போக்குவரத்துக்கு 750 ரூபா போட்டிருக்கேங்க. இப்போ ஒரே இடத்துல பக்கத்தில் அதே ஊரில் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு போக்குவரத்து செலவே இருக்காது. நம்ம சைக்கிள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் தள்ளி நம்ம வேலைக்கு கொஞ்சம் தூரம் நம்ம வேலைக்கு போக வேண்டியதுன்னா நம்ம வண்டி யூஸ் பண்ணுவோம். வேலைக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு, மற்றபடி நம்ம கொஞ்சம் தூரமாக போகணும் இந்த மாதிரி இடத்துல மட்டும் நம்ம வண்டி யூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் மளிகை கடை, மார்க்கெட்டு இந்த மாதிரி போகும்போதெல்லாம் நம்ம சைக்கிள் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி சைக்கிள் யூஸ் பண்ணும்பொழுது பெட்ரோல் செலவு ரொம்ப மிச்சமாகும். அடுத்து எமர்ஜென்சிக்குன்னு ஒரு 500 ரூபா வந்து எப்போயுமே வீட்டில் இருக்கணும். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி அவசர தேவைக்காக வீட்டில் எப்போயுமே ஒரு 500 ரூபாய் இருக்கணும். அதான் 500 ரூபாய் போட்டிருக்கேன். இந்த பட்ஜெட்டில் உறவுகளே நம்மளால் வந்துட்டு மகளிர் உரிமை தொகை ஒரு 1000 ரூபாயை சேமிக்க முடியும். அதே நேரத்தில் நம்ம வரவாக வரும் செலவுன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 200-300 ரூபா நம்ம செலவு பண்ணிட்டோம்னா அதில் ஒரு 700 ரூபாய் இருக்கும். அப்போ நம்ம குறைஞ்சது மாதம் 1700 ரூபாய் நம்மளால் சேமிக்க முடியும். மளிகைக்கு 1200 ரூபாய் போட்டிருக்கோம். ஒவ்வொரு மாதமும் நான் 1200 ரூபாய்க்கு நம்ம வாங்க மாட்டோம். இந்த மாதம் 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த மாதத்தில் வந்து பொருட்கள் மீதி இருக்கும். அது போக என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கினோம்னா போதும். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் நம்ம மளிகை பொருட்கள் வாங்குகிற அந்த பணம் வந்து நமக்கு சேவ் ஆகும். எமர்ஜென்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் எடுத்து வச்சுருக்கோம். அது ஒவ்வொரு மாதமும் நமக்கு எமர்ஜென்சி செலவுகள் வர்றதில்லை, எப்போயாச்சும் தான் வரும். இந்த மாதிரி இருக்கும் பொழுதும் அந்த 500 ரூபா நமக்கு சேவ் ஆகும். அந்த மந்தில் நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்குதோ, அதாவது அந்த நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச 1000 ருபீஸில் இருக்க மீதி பணம், அதுக்கப்புறம் இந்த மளிகையில் வர்ற மீதி பணம், எமர்ஜென்சியில் உள்ள மீதி பணம், இதெல்லாம் சேர்த்து நம்மளோட மகளிர் உரிமை தொகையை இருக்கிற அந்த அக்கௌண்ட்லேயே நம்ம சேர்த்து போட்டு விட்டுட்டோம். நாங்கள் ஒரு நல்ல அமௌண்ட் வந்துட்டு மந்த்லி நமக்கு சேவ் ஆகிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கா உறவுகளே? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் உறவுகளே. வீடியோவை முழுசாக பார்த்த என் இனிய உறவுகளுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.